ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு கடையல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது ஒரு 5 பேத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை ஃபர்ஸ்ட்டு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் போல் கடாயில் வறுத்தெடுத்துடலாம். இப்படி வறுக்கும்போது பச்சைப்பயிறு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பச்சைப்பயிறு வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏதாவது கல் அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட வந்துடும். ஸோ நான் இன்றைக்கி 2 முறை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுறலாம். ஒரு 1.5 சொம்பு தண்ணி நான் ஊற்றுறேன். ஸோ பச்சைப்பயிருக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயிலை ட்ரிசில் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பச்சைப்பயிறு நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ நான் இன்றைக்கி 3 தக்காளி போல் எடுத்திருக்கேன். இதில் 1 மட்டும்தான் நான் பருப்புக்கு போட போகிறேன். மீதி 2 ரசத்துக்கு போட போகிறேன். நீங்கள் ரசத்துக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் 1 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டுடலாம். ஸோ ஒவ்வொரு பச்சைப்பயிரை பொறுத்து நான் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அப்படி உங்களுக்கு சரியாக வேகலாம் அப்படின்னா இன்னும் ஒரு விசில் கூட விட்டுக்கோங்க. இப்போ பச்சைப்பயிருக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சீரகம் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 பிஞ்ச் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2மே கலந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதுக்கு சைடில் நம்மளோட பச்சைப்பயிறு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிக்கிற இதில் தான் தாளிப்பை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இன்னும் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். ஸோ நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இடித்த பூண்டு ஒரு 3 to 4 பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்புக்கு தேவையான உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம தாளிப்பும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் தக்காளி எடுத்ததில் 3 தக்காளி இல்லை, இதுக்கு 1 தக்காளி எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரசத்துக்கு வேணாம் அப்படின்னா வேக வைக்கும் போதே ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். இப்படி கடையும் போது தான் பச்சைப்பயிறு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேஸ்ட்டான பச்சைப்பயிறு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஹெல்த் ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.